ஒரு சிலை மறைந்தது. ஒரு தந்தையர் மனம் உடைந்தது. ஒரு மனிதருக்கு கனவில் அருள் கிடைத்தது. அதிசயம் நடந்தது. அதுவே இன்று நாம் பார்க்கும் கோணாங்குப்பம் ஆலயம். இது சாதாரண ஊர்ல, கோணாங்குப்பம். இப்போ நம்ம பார்க்கிற இந்த அழகான இடம் ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதி. அருகிலுள்ள முகசபரூர் கிராமத்திலிருந்து மக்கள் தங்களோட மந்தைகளை இங்க மேய்ச்சலுக்கு கொண்டு வருவாங்க. 17ஆம் நூற்றாண்டுல இத்தாலிய மிஷனரி பாதிரியார் பெஸ்சி ஏலக்குறிச்சிக்கு 2 அன்னை மரியாள் சிலைகளோட பயணம் செய்தாரு. காடு வழியாக வந்த அவரு சோர்வடைந்து ஓய்வெடுக்க ஒரு மரத்தின் கீழே படுத்தாரு. அச்சமயம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் விளையாட்டுத்தனமா சிலைகளில் ஒன்றை புதருக்கு பின்னால மறைச்சு வச்சிட்டாங்க. தூக்கம் கலைந்து எழுந்தபோது சிலையில் ஒன்று காணாமல் போயிருந்தது. எவ்வளவோ தேடியும் சிலை கிடைக்காததால கனத்த மனதுடன் அவர் அங்கிருந்து புறப்பட்டார். அதே நேரத்துல முகசபரூரில் வாழ்ந்திருந்தவர் கச்சிராயர். குழந்தை பாக்கியம் இல்லாததால் எப்போதும் மனம் கனந்தே இருந்தார். ஒரு இரவு அவரது கனவில் அன்னை மேரி தோன்றி, கச்சிராயரே, நான் காட்டு வழியில் தனியாக இருக்கிறேன். என் சிலையை கண்டுபிடித்து அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்டு.